புடலங்காவும் பாசிப்பருப்பும் வச்சு இன்றைக்கி சூப்பராக ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். என்ன செய்ய போகிறேன்னு கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். காய் அறிகிற வரைக்கும் டைம் இருக்குது. கண்டுபிடிச்சிட்டிங்களா? கரெக்டாக சொன்னவங்க கமெண்ட்ஸை நான் பின் பண்ண போகிறேன். ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி கூட்டு செய்யலான்னு தான் நானும் நினச்சேன். அப்புறம் திடீர்னு ஏன் பாயசம் செய்யக்கூடாதுன்னு தோணுச்சு. ஆனால் நான் நினச்சே பார்க்கல இது இவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்னு. இன்றைக்கி நான் பிஸ்தா கேரமல் ஃப்ளேவரில் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு அகலமான பேனில் 1/4 கப் பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க. வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. கலரும் மாறி இருக்கணும். வறுபட்டதும் அதை ஒரு முறை கழுவிட்டு மறுபடியும் அதே பாத்திரத்தில் சேர்த்து 1/2 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. வேக வைக்கும் போது வாசனைக்காக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து அதே பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்க புடலங்காயை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கோங்க, வாசனையாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கோங்க. கூட 1 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ட்ராப் பிஸ்தா ஃப்ளேவர், கூட 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். பிஸ்தாவும் ஏலக்காயும் ரெண்டுமே சூப்பராக மேட்ச் ஆகும். உங்ககிட்ட பிஸ்தா ஃப்ளேவர் இல்லைனா நோ ப்ராப்ளம், நீங்கள் வெறும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பாயசம் இந்த மாதிரி க்ரீனிஷாக வேணும்னா நீங்கள் 1 கப் சர்க்கரையை டைரெக்டாக சேர்த்துடலாம். நான் பேனில் சர்க்கரை 2 ஸ்பூன் தண்ணி விட்டு கேரமல் பண்ணி அது தண்ணி ஆனதும் நான் பாயசத்தில் சேர்த்துக்கிட்டேன். பட் சேர்த்ததும் நல்லாவே கலர் மாறிடும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி கலரில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த பாயசத்துக்கு நிறைய நட்ஸ் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதனால் நான் பாதாம், பிஸ்தா, முந்திரியை நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துருக்கேன். இதோட ஸ்வீட்னஸ் ரொம்ப மைல்டாகவும் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?